ஓகே. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, 8த் மேத்ஸ் சமச்சீ சாப்டர் 3 எக்ஸர்சைஸ் 3.3ல 3rd பார்ட் பார்க்குறோம். 3rd பார்ட்ல பாருங்க 5 - x the whole cube அப்டின்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து என்ன ஃபார்முலா படி இருக்கு அப்டின்னா, a - b the whole cube. a - b the whole cube. அதோட ஃபார்முலா a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. இதுதான் இதோட ஃபார்முலா. இதுல a வந்து என்னது a equal to 5 b equal to x அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a the cube அதாவது 5 minus x the whole cube. இதுல a the cube 5 the cube minus 3 into a the squared b வந்து x plus 3 into a into b the squared then b the cube. அவ்வளவுதான். இதை எப்படி ஆட் பண்ணா 5 5s are 25 25 5s are 125 minus 5 5s are 25 25 3s are 75 into x 75x plus 5 3s are 15x squared minus x cube. இவ்வளவுதான்ப்பா. இதுல பாருங்க எல்லாமே x கான்ஸ்டன்ட் x ஸ்கொயர்டு அப்புறம் x கியூப் இருக்கிறதுனால எதையும் ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த சம் பாருங்க சேம் இதே ஃபார்முலாஸ் தான் அப்ளை பண்றோம். சோ இதுல a equal to 2x b equal to 4y அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ 2x minus 4y the whole cube equal to 2x the whole cube minus 3 into 2x the whole square into 4y plus 3 into 2x into 4y the whole square minus 4y the whole cube. நான் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ நான் மல்டிப்ளை பண்ணா என்னோட ஆன்சர் 2 2s are 4 2 the cube போது 2 2s are 4 4 2s are 8 8 x cube எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 2 2s are 4 4 4s are 16 16 3s are minus 48. இதுல x இருக்கிறதுனால x squared then y அப்படின்னு வருது plus 3 2s are 6. இது என்னது 4 4s are 16 16 into 6 16 into 6 எவ்வளோ 96x y squared. Next 4 4s are 16 16 4s are 64y the cube. சீக்கிரமா ஷார்ட்டா முடிக்க பாருங்கப்பா. அடுத்து சேம் இதே தான் தேர்ட் சம்முக்கும் அதே ஃபார்முலா ab ஈக்குவல் டு என்னது a b c b ஈக்குவல் டு c அப்படின்னு சொல்லி வச்சுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ab minus c the whole cube equal to ab the whole cube minus 3 into ab the whole square into c plus 3 into ab into c the square minus c the cube. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா a cube b cube minus a squared 3a squared b squared c plus 3ab c squared minus c cube. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே பாப்பா. இப்போ இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஃபோர்த் சம் பார்க்கிறோம் 48 the cube 48 the cube எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்களாக்கும் 50ல 2 போச்சுன்னா எவ்வளோ 48 அப்படி நான் செக்ரிகேட் பண்றேன். ஸோ 50 minus 2 the whole cube அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபார்முலா உங்களுக்கே தெரியும் a minus b the whole cube equal to a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. இதுல aன்றது 50 bன்றது 2 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a the cube 50 the whole cube minus 3 into a the squared 50 the squared into b வந்து 2 plus 3 into 50 into 2 the squared minus 2 the cube. So 50 the cubeன்றது என்ன பண்ணுவோம் அங்க முன்னாடி இதே மாதிரி ஒரு சம் போட்டோம் minus 5 5s are 25 25 2s are 50 50 3s are 1500 plus இதே தான் போட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா சைன் மட்டும் இதுல மாறி இருக்கு. அப்படிதானடா இதுல வந்து பாருங்களேன் இது வந்து பிளஸ் ஆட் பண்ணணும் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். கிடைக்கிற ஆன்சர் கூட நம்ம என்ன பண்ணிடலாம் சப்ட்ராக்ஷன் பண்ணிடலாம். இது ரெண்டையும் போடும்போது 1,25,600 ஆட் பண்ணும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 15,800. இதை சப்ட்ராக்ஷன் பண்ணா 9 அடுத்து 5 0 1 1. ஸோ என்னோட ஆன்சர் 110,592 தான் இதோட
ஆன்சர். ஓகேவாப்பா? இதே மாதிரியே நெக்ஸ்ட் சம் பார்த்தரலாம். நெக்ஸ்ட் சம் எப்படி போடுறாங்கன்னு பாருங்க. 97xy அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கொடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எப்படி போடலாம்? 100xy ல இருந்து 3xy நான் சப்ட்ராக்ஷன் பண்ணா 100ல இருந்து 3 போச்சுன்னா 99. xy அப்படியே எடுத்து எழுதிருங்க. சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணிருங்க. அப்போ 100xy the whole cube minus 3 into 100xy the whole square into 3xy plus 3 into 100xy into 3xy the whole square minus 3xy the whole cube. இதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இதை போடுங்க பார்க்கலாம். 100 3 தடவை 100 போட்டா எத்தனை வரும்? 1 2 3 3x cube y cube minus 3 3s are 9. இதை 2 டைம்ஸ் போட்டா 4 0 போட்டுக்கலாம். இதுல x ஸ்கொயர்டு y ஸ்கொயர்டு இருக்கு. x1 y1 பவர் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணா பவரை ஆட் பண்ணணும். ஸோ x cube y cube பிளஸ் இது என்னது? 3 3s are 9 9 3s are 27. அதுக்கப்புறம் என்னது? இங்க 2 0 இருக்கா? x cube y cube. அடுத்து 3 3s are 9 9 3s are 27 x cube y cube. ஓகே தானா? சோ இத ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, இத ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இத ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 10,02,700 x cube y cube வரும். இத ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 19,027 x cube y cube. எல்லாமே பவர் வேல்யூ ஈக்குவலா இருக்கிறதுனால அப்படியே நான் நேரடியா சப்ட்ராக்ஷன் பண்ணிடுறேன். சோ இது வந்து என்னது? y cube, இது x cube. 10ல 3 7 போச்சுன்னா 3, 9ல 2 போச்சுன்னா 7, இது 6 2, 9ல 10ல 9 போச்சுன்னா 1 9. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே பாப்பா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.